நான் பெரிய அளவுல நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. என்னால தாங்க முடியல, எனக்கு பசி தாங்க முடியல, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருதுடா. மோட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி நடு ரோட்ல வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? டேய் நீயே பாடுறா, அந்த டீ கடை மணிய போர்டுல என்ன எழுதி வச்சிருக்கான்னு பாத்தியா? அதுக்காக நீ எதுக்குடா இப்படி கேப் விடாம எழுதிக்கிட்டு இருக்க? அந்த டீ கடைக்காரர் தன்னோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. அவரு அப்பிட்டாய் மேலையா போயிட்டாரு. டேய் ஒரு வாரம் ஊருக்கு போயிருக்காருன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவானமாடா. அந்த டீ கடை மணிய இப்படி பண்ணிட்டாரு. நான் ஒரு மாசத்துக்கு தமுத்தா சாப்பிடாம எப்படா உயிர் வாழ முடியும்? நீயே சொல்லுடா மண்டை. அதுல என்னடா அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு சொல்லு? மோட்டு குழந்தைங்க மாதிரி அடம் பிடிச்சு இப்படி அழுவுறதெல்லாம் நல்லாவே இல்லடா. உனக்கு சமோசா மேல அந்த அளவுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ வீட்டுக்குள்ளேயே சமோசா ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியது தானே, அதுவும் சுட சுட. நான் இப்பவே வீட்டுக்கு போய் நிறைய சமோசா தான் ஏர் பண்ணி சாப்பிட போறேன். நீ வரதா தான் உடனடியா ஐ அம் ஃபாலோ பேக். பத்துலோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ. தயவு செஞ்சு என்னை யாருமே தொந்தரவு பண்ண கூடாது, புரியுதா? நீ சும்மாவே யூட்டன் எல்லாம் அடிப்ப. கிச்சன்ல வேற இருக்க, நான் தள்ளியே நினைக்கிறேன்ப்பா. எனக்கு எதுக்கு வம்பு? ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்ன கூப்பிடு, நான் கிளம்புறேன். முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு குக்கர்ல போட்டு வேக வைக்கணும். ஆஹா, ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு நம்ம தோட்டத்துல தானே இருக்கும். ஓகே, அங்கே போய் பறிச்சுட்டு வரலாம். என்னடா உளற? இது எங்க வீட்டு உருளைக்கிழங்கு, எங்க வீட்டு தோட்டத்துல விளைஞ்சது, எனக்கு தானே சொந்தம். நீ எப்பவாவது தோட்டத்து பக்கம் எட்டி பார்த்திருக்கியா? உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துட்டு போறேன். இது தோட்டம் உன்னோடதா, இப்ப காட்டுற பாரு. ஆஹா, காது காது வேணா வேணா சொன்னா கேளுங்க. அப்பா காலை கடிக்கிறான். கடிக்காதே பத்துலு பண்ண பத்துலு வண்டியா வாடா, என்ன காப்பாத்துறான். மூக்கு மூக்கு அப்பா மூக்கு செவந்து போச்சு. ஆஹா பத்துலு சீக்கிரமா வாடா. சந்தோஷமா தானடா போன, ஏன் இப்படி அழுது வந்து நிக்கிற? அந்த எலிகெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த உருளைக்கிழங்கு எடுத்துட்டு போயிடுச்சு. என்னையும் நிறைய இடத்துல கடிச்சு வச்சிருச்சு. நம்ம தோட்டத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்ம கிட்டே அதுங்க வேலையை காட்டுதா? அந்த உருளைக்கிழங்கு எடுத்துட்டு போன எலிகளை சும்மா விடக்கூடாதுடா. சரி சரி உட்காந்து யோசிக்கலாம். நம்ம ஏரியாக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்ம கிட்டே வாழாட்டுதுங்களா அதுங்க? விடக்கூடாதுடா. இப்ப பாருடா, நான் கோவமா போய் என்ன பண்றேன்னு. என்னடா ஆச்சு பத்துலு? என்ன ஆச்சா? உனக்கு என்னென்னலாம் ஆச்சோ அது தாண்டா என் வாழ்க்கையிலயும் ஆச்சு. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பிச்சு மேஞ்சிருச்சுங்க. பாரு எவ்வளவு காயத்தோட வந்திருக்க நண்பர். இதெல்லாம் யாருக்காக? உனக்காக. அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு? அப்புறம் அந்த எலிகள் எல்லாம் ஒவ்வொன்னா தனித்தனியா சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுங்க. கடைசியில எல்லாம் ஒண்ணு கூடி என் மூஞ்சில வந்து கும்மி அடிச்சிருச்சுங்க. என் பர்சனாலிட்டியே போயிடுச்சு மாட்டோ. சரி பரவாயில்லடா, அழாதடா, விட்டு தள்ளுடா. நமக்கு கிடைச்ச இந்த கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு வச்சு வேலையை ஆரம்பிக்கலாம். மோட்டு இப்ப நீ என்ன பண்ற? குக்கருக்குள்ள இருக்கிற உருளைக்கிழங்கு வெளியில எடு. இல்ல இதுல என்ன போட்டிருக்குன்னா, உருளைக்கிழங்கு முழுசா வேகாத வரைக்கும் குக்கரை நாம இறக்கவே கூடாதுன்னு இதுல போட்டிருக்காங்க. 2 4 6 8 10 12 14 16 18 20 விசில் வரணும்னு சொல்லிருக்காங்க. இப்ப நிறுத்து. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருடா. அடே இன்னும் என்ன தாண்டா பண்ற? டேய் பத்ரு, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா ப்ளீஸ்ரா. கடவுளை, என்ன இது? திடீர்னு எப்படி கிளைமேட் இப்படி மாறிச்சு? இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த குளோபல் வார்மிங் தான். காப்பாத்துங்க. வானமே உடஞ்சு கீழே விழுந்துரு போல இருக்க. ஐயோ வானம் உழுது, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
இது யார் வீட்டு ஓடுனே தெரியலையே. உடனே போய் செக் பண்ணுவோம். எவன் இந்த ரூஃப தூக்கி ஏன் மேல போட்டான்னு பாக்குறேன். ஏய், இது அந்த மோட்டுவோட வீட்டு ரூஃப் ஆச்சே. ஏய், யாரா உள்ள? ஏய் மோட்டு, வெளியே வாடா. என்னடா பிரச்சனை? வாடா வெளியே. என்ன பிரச்சனை நான் கேக்குறேன். இப்ப சொல்ற கேளு. இந்த நிறுத்திட்டா உருளைக்கிழங்கு ஆஃப் பண்ணிட்டு இப்ப மாவு பேசி ஆரம்பிச்சுது. இப்ப பாரு நான் செய்யறேன் பாரு. இந்த ஆட்டால என் கை மாட்டிக்கிச்சுடா. என்ன காரியம்? என்னடா இது? என்னடா பண்ணி என்னைய கோத்து என் கைய மாட்டிக்கிச்சு மோட்டோ. டேய் நல்ல மோட்டோ, நல்லா இழுத்து புடிடா. ஆனா ஏற்கனவே இழுத்து புடிச்சிட்டான்டா இருக்க. ஏடா இப்படி வா, ரைட்ல வா. இழு. என்னாச்சு ஓட்டு பத்து என்னாச்சு? குட்டமையில ஜானு, இந்த ஆட்டோ வாங்கினது என் கையை எடுத்து விடுறா. இப்ப எடுத்து விடுற பாரு, கண்டிப்பா எடுத்து விடுற. நம்பர் 1 நம்பர் 2 எடுத்து போடுங்க. எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம மொத்தத்தையும் எடுத்து போடுங்க. இந்த சந்தர்ப்பம் திரும்ப கிடைக்காது. எதையுமே விட்டு வைக்காதீங்க. என்னடா பண்றீங்க? நீங்க மாட்டிக்கிட்டத நாங்க சரியா யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த சான்ஸ் மறுபடியும் கிடைக்காதுல்ல. இப்போ உங்களால என்ன அடிக்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. அப்ப நான் கிளம்புறேன். போட்டு பத்லு, பாய் பாய். இப்படியே இருங்க. ஓகே. எங்க கை மட்டும் வெளியே வந்துருச்சு. உன் கழுத்துல இருந்து தலை வெளியே வந்துருடா. முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து நாம இப்ப எப்படி வெளியில வர்றது? அதுக்கு ஒரு வழி சொல்றா. ஐடியா. நம்ம இப்ப டாக்டர் ஜட்காவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். வந்துட்டாரு. அட மோட்டு பத்லு, என் உயிருக்குயிரான உயிர் நண்பர்களே, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நல்ல வேலை வந்துட்டாரு. இப்ப நீங்க எல்லாரும் வெளியே போங்க. நான் சுட சுட சமோசா செஞ்சு கொண்டு வரேன். அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து அப்புறம் சொல்லுங்க. மோட்டு, என் உயிருக்குயிரான உயிர் நண்பா, நீ பெரிய விஷயம் பண்ணிருக்கபா. அட இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு அதிகமான சமோசாவை ரெடி பண்ணிருக்கியபா. கஜ கஜா, எவ்வளவு பெரிய சமோசாவா? சின்ன சின்ன சமோசாவா? 100 சாப்பிடறத விட ஒரே ஒரு பெரிய சமோசா சாப்பிடலாம்ல. டீ கடை மண்டையை தான் அப்படி சின்னதா போடுவான். நம்மளது ஒரு சமோசா 100 சமோசாவுக்கு சமம். எல்லாரும் ஒன்னா உட்காந்து கும்பலா உட்காந்து இந்த டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஓகேபா. இந்தாங்க. அட யாராவது வாயை திறந்து சொல்லுங்கப்பா, சமோசாவோட டேஸ்ட் எப்படி இருக்கு? இவ்வளவு அற்புதமான டேஸ்ட் உள்ள அருமையான சமோசாவை என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல மோட்டோ. எவ்வளவு டேஸ்டியான சமோசாவே நான் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லையா. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அடே மோட்டோ, இப்ப எதுக்காக அப்படி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்க? நான் சொன்னதை வச்சு நீ சந்தோஷம் தானே பண்ணணும். போகடா பண்ண பயலுகளா, எனக்காக சாப்பிடுறதுக்கு ஒரே ஒரு பெரிய சமோசாவை ரெடி பண்ணா எல்லாரும் சேர்ந்து அதை கும்பலா சாப்பிட்டீங்களே. இப்ப நான் எதை சாப்பிடுறது? எனக்கு சமோசாவே இல்ல. ஓ, பிரச்சனை